ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புள்ளியியலும் நிகழ்தகவும் பாடத்தில் வர எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8 கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு ஆகியவற்றை காண்க அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25, 67, 48, 53, 18, 39, 44ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், வீச்சு கண்டுபிடிக்கணும், வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கான ஃபார்முலாஸ் தெரியுமா நம்மளுக்கு? வீச்சு ஈக்குவல் டு வீச்சுங்கிறத நம்ம இங்கிலீஷில் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதனால் கேபிட்டல் லெட்டர் ஆர், வீச்சு ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்னு பார்த்தோமா. இந்த ஃபார்முலாஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இதில் எல்லுங்கிறது பெரிய மதிப்புன்னு சொல்லுவாங்க, எஸ்ஸுங்கிறது சிறிய மதிப்பு. ஓகேவா? பெரிய மதிப்புங்கிறதுனால லார்ஜ், அது எல்லுன்னு சொல்லுவோம். சிறிய மதிப்புங்கிறது எஸ், ஸ்மால், அதனால் எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இதில் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இருக்கிறதுலையே பெரிய மதிப்பு எது? இதில் இருக்கிறதுலையே பெருசு 67. எஸ்ன்னா சிறிய மதிப்பு, இருக்கிறதுலையே சின்னது எது? 18. ஓகேவா? இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வீச்சு ஆர் கிடச்சிரும். இப்போ கழிக்கலாம் பாருங்கள். 67ல் 18 போகணும். இங்கே கடன் வாங்கினா இங்கே 5, இங்கே 17. 17ல் 8 போயிடுச்சுன்னா 9, 5ல் 1 போச்சுன்னா 4, 49ன்னு வருதா? இது வீச்சு. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வீச்சு கெழு கேட்டிருக்காங்களா? இப்போ வீச்சு கெழுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? வீச்சு கெழு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். ஓகேவா? இப்போ எல் மைனஸ் எஸ்ங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னென்னு, 49ன்னு. அதை நான் ஸ்டெப்பாக போடுறேன். எல் மைனஸ் எஸ்ன்னா எல்லுங்கிறது 67, எஸ்ஸுங்கிறது 18. எல் ப்ளஸ் எஸ்ன்னா அதே தான், ரெண்டையுமே கூட்டணும். 67 + 18. ஓகேவா? இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா இந்த ஆன்சர் தானே வருது, 49. இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா பாருங்கள், 67, 18 ரெண்டையும் கூட்டினா 15க்கு 5 மிச்சம் 1, 7, 8, 85ன்னு வருதா? இப்போ பாருங்கள், 49/85ன்னு வருது. இந்த ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா தான் வர்ற ஆன்சர் வீச்சுக்கெழு. ஓகேவா? இப்போ வகுக்கலாம் பாருங்கள். இப்போ இதை வகுக்கும்போது 85ங்கிறது 49ல் அடங்காது. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், 490ல் எத்தனை தடவை 85ங்கிறது வரும்? இப்போ 80ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, I8 40ன்னு வருமா? அப்போ 400ன்னு வரும். அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாமா? அப்போ 5 தடவை நான் எடுக்கிறேன். I5 25, மீதி 2, I8 40, 40 2, 42. ஓகேவா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 8 இது 10. 10ல் 5 போனால் 5, 8ல் 2 போனால் 6, 4ல் 4 போனால் 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், மறுபடியும் புள்ளி வச்சுருக்கோம், அதனால் நான் 0 சேர்த்துறேன். இப்போ 0 சேர்த்துனோன்னா 650ன்னு வருது. இப்போ 650ல் பாருங்கள், 7 தடவை போட்டால் 7 49, 8 56ன்னு வரும், 560ன்னு வரும். 8 தடவை போட்டால் 8 64, 640ன்னு வரும். ஆனால் இங்கே மிச்சம் 5 இருக்கனால 5யும் அத்தனை தடவை போடும்போது எக்ஸ்ட்ரா போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 7ஆலேயே போடுறேன், 7ஆம் வாய்ப்பாட்டிலேயே போடுறேன். 7 5 35, மீதி 3, 7 49, 8 56, 56 3, 59. ஓகேவா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 4, இது 10, 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 9 போகாது. இங்கேருந்து கடன் வாங்க இது 5, இது 14, 14ல் 9 போயிடுச்சுன்னா 5. ஓகேவா? இப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். இப்போ இதில் எத்தனை தடவை வரும்னு பாருங்கள். 7 தடவை போட்டால் 595ன்னு நம்மளுக்கு இப்போ வந்தது. அப்போ நான் 6 தடவை போடுறேன். 5 30, மீதி 3, 7 42, 8 48, 48 ஒரு 3, 51. ஓகேவா? இவ்வளோதான். அப்போது நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு? 0.576ன்னு வந்திருக்கு. இப்போ வீச்சுக்கெழு நம்மளுக்கு வந்த ஆன்சர் 0.576. ஓகேவா? சப்போஸ் இதை 2 டிஜிட்டாக எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் நம்ம 2 ஸ்தானம் மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை 0.5, இங்கே 6ங்கிறது 5ஆவோ 5 விட அதிகமாகவோ இந்த 3வது நம்பர் இருந்துச்சுன்னா இது கூட 1 சேர்த்துவோம். அப்போ இங்கே சேர்த்தும் போது 5, 7ங்கிறது 8ன்னு ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து எடுத்துக்காட்டு 8 என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்கன்னு கேட்டிருக்காங்க. வீச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வயது வருடங்களில் கொடுத்துருக்கு. அடுத்து மாணவர்களின் எண்ணிக்கைங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? வீச்சு தான் கேட்குறாங்க. அப்போ வீச்சுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? வீச்சு ஈக்குவல் டு
வீச்சுங்கிறது ஆறுன்னு சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எல்லுங்கிறது பெரிய மதிப்பு, எஸ்ஸுங்கிறது சிறிய மதிப்பு. இப்போ பெரிய மதிப்பு இதில் எதுன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிறதுலே பெரிய மதிப்பு 28. சிறிய மதிப்பு பார்க்கும்போது இங்கே 16 தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இதோட இங்கே கீழே வந்து 0ன்னு இருக்கனால நம்ம அடுத்த இதிலிருந்து எடுத்துக்குவோம். அப்போ 18ன்னு தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? இங்கே 16ன்னு இருக்குது, அதுக்கு 0ன்னு வந்திருக்கனால நம்ம 18லேருந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ பெரிய மதிப்பு 28, சிறிய மதிப்பு 18. ஓகேவா? ஈக்குவல் டு அப்போ 28ல் 18 போயிடுச்சுன்னா வீச்சு ஆர் ஈக்குவல் டு வருதா? எதில் கொடுத்துருக்காங்க? வயது வருடங்களில் கொடுத்துருக்காங்க. அதனால் 10 வருடங்கள். இப்போது எடுத்துக்காட்டு 8ல் 3 ஒரு தரவின் வீச்சு 13.67 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 70.08 எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். வீச்சு கொடுத்துட்டாங்க, பெரிய மதிப்பு எல் கொடுத்துட்டாங்க, அப்போ மிகச்சிறிய மதிப்பு எஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வீச்சுக்கான ஃபார்முலா என்ன? வீச்சு வீச்சு ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸா. இதில் ஆறுங்கிறது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வீச்சு 13.67. எல்லுங்கிறது என்ன? மிகப்பெரிய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 70.08. எஸ்ஸுங்கிறது தெரியாது, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ கொண்டு வரும்போது இப்போ இங்கே எஸ்ஸுங்கிறது கழித்தலில் இருக்குது, அதை இப்போ கூட்டலில் வரணும். கூட்டலில் வரணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா சமத்துக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தோன்னா இங்கே கழித்தலில் இருக்கிற எஸ் என்னதில் வந்துடும்? கூட்டலில் வந்துடும். அப்போ எஸ்ன்னு வந்துடும். அடுத்து இங்கே இருக்கிற இந்த 70.08ங்கிறது இங்கே அப்படியே இருக்குது. அப்போ எஸ் இந்த சைடு வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர் இந்த சைடு போச்சுன்னா இங்கே இது கூட்டலில் இருக்குது, அப்போ இங்கே போகும்போது கழித்தலில் போகும். 13.67ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் கழிக்கணுமா? நான் இங்கே போடுற பாருங்கள் கழித்தலை. 70.08லேருந்து 13.67 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 8ல் 7 போச்சுன்னா 1, இங்கே 0ல் 6 போகாது. இங்கிருந்து தான் கடன் வாங்கணும். கடன் வாங்கும்போது இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இங்கேருந்து வாங்கினா இது 6ன்னு ஆகும், இது 10ன்னு ஆகும். இங்கே 10 கிட்டேருந்து கடன் வாங்கும்போது இது மறுபடியும் 9ன்னு ஆயிரும், இது 10ன்னு ஆயிரும். 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 3 போச்சுன்னா 6, 6ல் 1 போச்சுன்னா 5. ஓகேவா? 56.41 வருது. அப்போ எஸ் சிறிய மதிப்பு 56.41. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.